லாஸ்ட் சாப்டர்ல எங்கேருந்து விட்டாங்களோ அங்கேருந்து தான் தொடங்குது. நம்ம ஹீரோ அந்த குண்டனோட மூஞ்சி மேல பஞ்ச் பண்ண போவான். அதுவும் என்ன சொல்லி அடிப்பானா, என்னோட சிப்ளிங்ஸ் மேல நீ கை வச்சா நீ காலிடா, அதுவும் என் சிப்ளிங்ஸை நீ டாய் மாதிரி யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கில, நீ முடிஞ்சடான்னு சொல்லி நம்ம ஹீரோவை அடிக்க போறான். அப்ப நம்ம பிக் ப்ரோவும் டே வேண்டாண்டா, நமக்கு டோர்னமெண்ட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது, தெரிஞ்ச ஒரே ஆள் அவன் மட்டும்தான், அவனை உயிரோட விட்டுருதா ஜோக்கா, ஹோல்டு பேக் பண்றா ஜோக்கா, நம்ம பிக் ப்ரோவும் கத்திட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோவும் பஞ்ச் பண்ண போறான் குண்டனை நோக்கி. அப்போ ஒரு பிளாஸ்ட் நடக்குது. நம்ம பிக் ப்ரோல சாக்கெட்ட இன்னொரு பிரம்மாண்டமான பிளாஸ்ட். அங்க நடக்கிற அட்டாக்க அங்க இருக்க யாருனாலையும் தாங்க முடியல. அப்ப நம்ம குண்டனும் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறான். அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த யான் டிராகன் நம்ம ஹீரோ கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து நம்ம குண்டனோட முன்னாடி ஒரு யான் டிராகன் பஞ்ச் கொடுக்க போறான். நம்ம குண்டெல்லாம் சாவோட விளிம்பிலே போயிட்டான். நம்ம குண்டன் கண்ணுக்கு எதிர அந்த எள்ளு கூட்டிட்டு போற அந்த எங்கள் நண்பன் எலும்பனே வந்துட்டாப்ல. அதை பார்த்த குண்டெல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டு, இன்னும் நான் சாவு போறேன்னா, நான் எள்ளுக்கு போறேன்னா அப்படின்னு பார்த்துருக்கும் போது அந்த எங்கள் நண்பன் எலும்பணும், நீ இன்னைக்கு வரமாட்டப்பா தம்பி, போயிட்டு வா தம்பி அப்படின்னு டாட்டா சொல்றாப்ல. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் குண்டனோட மூஞ்சிக்கு முன்னாடி அவன் பஞ்சை வந்து நிப்பாட்டிட்டான். நம்ம ஹீரோ எப்பயும் அந்த பஞ்சை ஸ்டாப் பண்ணிட்டான். ஆனா நம்ம குண்டனுக்கு சாவு பயத்தை காட்டிட்டே பரமான்னு சொல்லி அவன் பிளாக் அவுட் ஆயிட்டான். அப்படியே அவன் சரிஞ்சு கீழே விழுகிறான். அவன் தூத்துட்டேன்னு ஒத்துக்கிறான். அவங்கிட்டே கேட்கிறான், நான் என்னதான் இருந்தாலும் என் பவரை ஃபுல்லாவே யூஸ் பண்ணல, ஆனாலும் என் பவரையே ஃபுல்லா யூஸ் பண்ணியிருந்தாலும் அது வேலைக்கு ஆகாது, நான் இவங்கிட்ட தோத்துருப்பேன், நான் ஒரு 12 கிங்ல ஒருத்தனா இருந்தாலும் நான் இந்த பொடியங்கிட்ட தோத்துட்டேனா, எதனால இவனோட பிரசன்ஸ் என்னோட மான்ஸ்டர் இந்த எவன் ஸ்லாஷிங் டீமன் லார்ட் அளவுக்கு இருக்கு, என்னாச்சு எனக்கு, இவனை பார்த்து நடுங்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம குண்டனு ஹீரோ பார்த்து ஸ்டாப் பண்ணிக்கோ, நிறுத்திக்கோ, இதோட நிறுத்திக்கோ, ஏன் மேலதான் மிஸ்டேக், நான் குடிச்சிட்டு நான் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டேன். இதை கேட்ட நம்ம ஹீரோ, தெரியுதா உன் மேலதான் மிஸ்டேக்கு அப்படியே நம்ம ஹீரோவும் குண்டனை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கான். அப்படியே நம்ம செகண்ட் பிரதரும் ஃபர்ஸ்ட் பிரதர் கிட்ட ஒன்று சொல்றாப்ல. அது என்ன சொல்றாருன்னா, நம்ம ஜோக்காக்கு இவன் யாருன்னே தெரியாது, இவன் ஏதோ குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணான்னு நினைச்சிட்டு இருக்கான், அது அப்படியே இருக்கட்டும் அப்படியே நம்ம பிக் ப்ரோ கிட்டே சொல்றாப்ல. அப்படியே நம்ம ஜோக்காவை பார்த்தா, நம்ம குண்டங்கிட்ட நீ குடிச்சினா நீ வீட்டுக்குள்ளே இருக்கணும், இந்த மாதிரி நீ வெளியே வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க கூடாது, என்ன புரிஞ்சா நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம என் பிரதர் கிட்ட போய் நீ சாரி கேட்டுட்டு நீ அப்படியே கிளம்பிடு. இதை கேட்ட குண்டனும் அவங்க கிட்டேயும் இந்த பேண்டிட்ல ரேங்க் வந்து அவங்க கம்மியா இருக்காங்களே எனக்கு கீழே அப்படின்னு சொல்லி குண்டனும் சொல்றான். இதை கேட்ட ஹீரோவும், என்ன நான் சொன்ன கேட்க மாட்டியா என்ன, எனக்கு தூக்கம் வருது, நீ இப்படியே பேசிட்டு இருக்க போறியா, என் தூக்கத்தை கெடுக்க போறியா என்ன. இதை கேட்ட குண்டனும் சரி சரின்னு சொல்லி அப்படி குடுக்குடுன்னு ஓடி நம்ம பிக் ப்ரோ கிட்ட வந்து, பிரதர் நான் இப்ப கிளம்புறேன், சரி போயிட்டு வரட்டா, நம்ம வேணா வானம் கண்டில பாப்போமா பிரதர் நம்ம குண்டோன்னு தாங்கி பேசுறான். அப்படியே சரி நான் இப்போ போயிட்டு கிளம்பிட்டு வரட்டா பிரதர் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம பிக் ப்ரோ சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம குண்டான குடுன்னு ஓடி போறான். அவன் பாட்டுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோ இருக்கான்னு சொல்லி அவன் பாட்டு குண்டான விடுன்னு ஓடி போயிடுறான். நம்ம 2 பிக் ப்ரோஸ் சாக்காயிட்டாங்க, என்ன பிரதர்ன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் தூக்க வருது, இவன் வேற கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, பின்னாடி உள்ள ஆளுங்கெல்லாம் 12 கிங்ல ஒருத்தர் நம்மள பிரதர்ன்னு சொல்லிட்டு போறாரு, எல்லாம் நம்ம ஹீரோனாலதான் சொல்லி சந்தோஷத்துல இருக்கான். அப்போ நம்ம 2 கேர்ள்ஸும் அந்த பிங்க் ஹேர் பொண்ணு சோபாக்கு பார்த்து, எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் பாரு, உனக்காண்டி நம்ம ஹீரோவும் காப்பாத்திருக்காரு பாத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம பிங்க் ஹேரும் கலைச்சிட்டு இருக்கும்போது, நம்ம அந்த சன்னெல்லாம் பார்த்து வெறி ஆயிட்டேன், என்ன நம்ம ஹீரோ வேப்பு கொண்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஜலசீன்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம பிக் ப்ரோவும் நம்ம செகண்ட் பிரதரை பார்த்து ஒன்று கேட்குறாப்புல. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம வனான் கண்ட்ரியில போய் மீட் பண்ணா அந்த குண்டை தான் ரிவெஞ்ச் எடுப்பானா என்ன, நம்ம போகலாமா இல்லை வேண்டாமா, அங்கே போய் ஏதோ பிரச்சனை வந்துருமே. இதை கேட்ட செகண்ட் பிரதரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம், நம்ம கிட்ட ஜோக்கா இருக்கானே அவன் பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம செகண்ட் பிரதரும் சொல்றாப்ல. நம்ம பிக் ப்ரோ யோசிக்கிறாரு, சரி நீ சொல்றது ஓகே தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாப்ல. அப்ப நம்ம ஹீரோவும் பிரதர்ஸ் நான் பிரச்சனையை முடிச்சுட்டேன் பாத்தீங்களா, தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதான் முடிச்சேன், உங்களுக்கு ஒன்றும் ஆளை இல்லை நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஜாலியா வந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம குண்டனை தான் காட்டுறாங்க. நம்ம குண்டனும் விறுவிறுன்னு ஓடிக்கிட்டே இருக்கான், ஓடிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கான், இன்னும் ஒரு அசிங்கம் எனக்கு நடந்திருக்கு, அதுவும் இல்லாம அந்த மிட்ஃபோ ஃபேங்க்ல ஒரு மான்ஸ்டர் ஒழிச்சு வச்சிருக்காங்க, இவன் மட்டும் அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டானா அவ்வளவுதான், பேண்டிட் யூனியன்ல ஒரு குழப்பம் நடந்துரும், இதனால இந்த விஷயத்த லீடர் கிட்ட சொல்லியானோ அப்படின்னு சொல்லி அவன் பறந்து ஜம்ப் பண்ணி போறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த ஒரு மாலை வேலையில ஒரு குரூப்பும் ஒரு விஷயத்த சேரிட்ல வச்சுட்டு அவங்கள கொண்டு போறாங்க. அப்போ ஒருத்தனும் வந்து அந்த சேரிட்டை தடுத்து நிறுத்துறான். அவனை பார்த்தா டீமனிக் கல்ட்டு மாதிரி இருக்கு, அவன் தான் நினைக்கிறேன், அவன்
அவனும் அங்கே இருக்கவங்கள பார்த்தேன், நாங்கள் ஒன்று செக் பண்ண வந்திருக்கேன், நீங்கள் அதை தடுக்க நினச்சா நீங்கள் செத்துருவீங்க, நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க, ஜஸ்ட் நான் செக் பண்ணிட்டு பண்ணிக்கிறேன், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு அங்கே இருக்க ஒருத்தரும், டேய் முதல்ல நிறுத்துறா, எங்கேயோ இருந்து வருவியாமா, அவனுக்கு நான் கோஆப்ரேட் பண்ணமா, நீ யாரா எங்களுக்கு, நீ சாவக்கூடாதுண்ணா, நீ இங்கேருந்து போடா, அங்கே இருக்க ஆளுங்க கிட்ட அவனை நீங்கள் அடிச்சே துரத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவனும், உன் பொண்ணு பாதுகாப்பாக இருக்கணும்னா நீ உள்ள இருக்கிறத கூடு, நான் செக் பண்ணும். அதை கேட்டு அவனும் டென்ஷன் ஆகி எனக்கு அவன் தலை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுறான். அப்புறம் அங்கே இருக்க சோல்ஜர்ஸும் போய் அவங்க சண்டை போகிறாங்க. அப்போ அவனும் ஒரு வளைய மாதிரி ஒரு பிளேடு அங்கே இருக்க எல்லாத்தையும் விட்டு விட்டுறான். அப்போ அவன் ஒரு பிளாக் ஆராமா இருக்கு, அதை வச்சு எல்லாத்தையும் ஸ்லாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ அவன் ஒன்று சொல்கிறான், அது என்னன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட பிளாக் தாயஸ்ட் கார்டை பார்த்தாவே எல்லாரும் தெரிஞ்சிடும் நாங்கள் யாருன்னு, இன்னுமா நீ கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்லாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே அங்கே இருக்க ஒரு சோல்ஜர் ஒருத்தரும், சாரை காப்பாத்துங்க, சாரி மிஸ்ஸை காப்பாத்துங்க, இவனை நம்ம சாவடிக்கணும், இல்லை நம்ம சாகருக்குள்ள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது தான் அவனும் நோட் பண்ணுறான், சாருங்கிறாங்களே எங்கடா இங்கே இருந்தவனை பார்த்தா அவன் எப்போ எஸ்கேப் ஆயிட்டான். அவன் யோசிச்சு போகிறான், ஓ நாங்கள் யாரும் கண்டுபிடிச்சிட்ட போலையே, ரியலைஸ் பண்ணிட்ட போலையே, சரி நான் கொஞ்சம் கவனக்குறையா இருந்தேன், சரி இவனுங்களை எல்லாத்தையும் கொன்னுட்டு அப்படின்னு சொல்லி அவனும் வில்லத்தனமாக சிரிக்கிறான், நான் உன்னைக்கே தேடி கண்டுபிடிக்கிறேன். அப்போ பார்த்தா அந்த ஆளும் அந்த பொண்ணு விறுவிறுன்னு ஓடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சோல்ஜரும், நான் அவனை பார்த்துக்கிறேன், என்னால முடியும் அப்படின்னு சொல்லி போகும்போது அப்புறம் இதை கேட்ட இவனும், அது நீ போகாத, நீ செத்துருவ, அங்கே வா, அவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் எதுக்காண்டி வந்திருக்கான்னு எனக்கு தெரியும், நம்ம இங்க இருக்க கூடாது, எங்கேயாச்சும் போய் ஏதோ ஒரு மெர்ச்சன்ட் குரூப்பை பாரு, ஏதோ ஒரு குரூப்பை பார்த்து டீல் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேகமா போறான். அப்பதான் அவனோட பிளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லூனர் ஃபேரி எங்களை அட்டாக் பண்ணும்போது ஒரு தாத்தாவும் இவங்கிட்ட ஏதோ ஒரு பொருளை பாதுகாக்கணும்னு கொடுத்துருக்காப்ல, அந்த பொருளை தான் இப்ப பாதுகாத்துருக்காரு. அந்த பொருளை பார்த்தா ஒரு ஸ்பின்னர் மாதிரி இருக்கு, அது என்ன பொருள்னு தெரியல, எவன்லி ஸ்பின்னர் நினைக்கிறேன். அந்த ஆள் அப்படி இந்த பொருளை பார்த்து, இது அவனுக்கு கிடைக்கவே கூடாது, இவனுக்கு அது கிடைக்கவே கூடாது, எப்பயும் கிடைக்க கூடாது அப்படி நைட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. சாயங்காலம் ஆரம்பிச்சிச்சு, நைட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கான். கைஸ் இவர் சோல் மெர்ச்சன்ட் குரூப்போட லீடர் கைஸ், இது அவங்களோட டாக்டர். அந்த சோல் மெர்ச்சன்ட் குரூப் லீடரும் அந்த பொண்ணை பார்த்து, ஸ்டாப் பண்ணாது, ஓடிக்கிட்டே இரு, எல்லாரும் ஓடிக்கிட்டே இருங்க, அவன் வந்துருவான். அதை கேட்டு அந்த பொண்ணும், அப்பா என்னால முடியலப்பா, நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்தாச்சு, அவன் நம்மளையெல்லாம் துரத்த மாட்டான். இதை கேட்டு அந்த சோல் மெர்ச்சன்ட் குரூப் லீடரும், அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் லெவலே வேற, அவன் யூஸ் பண்ற டெக்னிக் லைட் அண்ட் பாடி டெக்னிக், அது வேற லெவல இருக்கும், அவன் ஈஸியா இங்க வந்துருவான். அப்ப அங்க இருக்க சோல்ஜர் இவகிட்ட, லீடர் அங்க யாரும் இருக்க மாதிரி தெரியுது. இதை கேட்ட அந்த மெர்ச்சன்ட் குரூப் லீடர், அங்க யாரு இருக்கான்னு எல்லாரும் பாருங்க. அந்த சோல்ஜர் தேடி பார்க்கும்போது இந்த சோல் மெர்ச்சன்ட் குரூப் லீடரும் ஒன்று நினைக்கிறாப்ல, அது என்னன்னா அந்த 8th லைட் பெல்ஸ் அவனுங்களுக்கு கிடைக்கவே கூடாது, அது மட்டும் அவனுங்களுக்கு கிடைச்சுன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது மறுபடியும் நடக்கும், அது நான் நடக்கக்கூடாது, நான் எப்படியாச்சும் தப்பிச்சே ஆனோம் அப்படின்னு சொல்லி அவரும் நினைக்கிறாப்ல. இந்த டார்க் ஸ்பெக்சியல் செட்டு அவங்க மூவ் ஆரம்பிச்சிட்டாங்க, இதை அந்த 9 செட்டு கிட்ட சொல்லியே ஆகணும், நான் அதுக்கு உயிரோட இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த மெர்ச்சன்ட் குரூப் லீடரும் யோசிக்கிறாப்ல. அப்போ ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்ட எல்லா சோல்ஜர்ஸும் அந்த மெர்ச்சன்ட் குரூப் லீடரை பாதுகாப்பு நிற்கிறாங்க. அப்போ ஒருத்தனும் சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாரு, யாரா அவனுங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒருத்தனும், ஆமாம் இந்த க்ளோத் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்றேன், சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போமா. அப்போ அங்கே ஒருத்தனு எந்திரிச்சு நின்று, நீங்க யாரு, நீங்க எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க. அப்போ அந்த சோல் மெர்ச்சன்ட் குரூப்பும் அங்கே இருக்க ஆளுங்களை பார்த்தேன், நீங்கள் ஆர்த்தடாக்ஸ் ஃபேக்ஷன்லேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்கள பார்த்து ஆர்த்தடாக்ஸ் ஃபேக்ஷன் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறப்பல, அப்படி நமக்கு இப்போ அந்த மிட்ஃபோஃபாங்கோட ஐடோட தான் காட்டுறாங்க. அது 3 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அப்போ அங்கே ஒருத்தனும் ஒன்று இது சொல்லிட்டு இருக்கான், அது வேற யாரும் இல்லை, நம்ம யாங்காங் தான். நம்ம யாங்காங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கான், இந்த கிளாத்தை நீங்கள் போட்டுக்கே ஆகணும், இந்த கிளாத்தை போட்டுட்டா தான் நம்ம யாருன்னே தெரியாது, ஏன்னா நம்ம அந்த வானான் கண்டிக்கு போகிறோம், அதனால் யாருக்கும் தெரியாமல் போகணுன்னா இந்த ட்ரெஸ் தான் போட்டாகணும். அது மெயின்லி அங்கே நாங்கோ கிளான் இருக்குது, அதுவும் இல்லாமல் 10 எக்ஸ்பர்ட்டில் ஒருத்தரார அந்த ஸ்வாட் எம்பரர் நாங்கோங்கி பேக் இருக்காரு அப்படி நம்ம யாங்காங் நம்ம பிக் ப்ரோஸ் கிட்ட தான் சொல்லிருக்காங்க. இதை கேட்டால் நம்ம பிக் ப்ரோவா அந்த நாங்கோ கிளான் பேஸ்டர்ஸ்க்கு நம்ம பயந்தே ஆகணுமா என்ன அப்படின்னு சொல்லி தனாவட்டா பேசிட்டு இருக்காப்புல. நம்ம யாங்காங்
அப்படின்னு சொல்கிறாப்புல. அங்கே நிறைய மெர்ச்சன்ட் குரூப் இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம யாருன்னே தெரியாமல் தான் போகணும் அப்படின்னு நம்ம யாங்காக நினைக்கிறாப்புல. அவங்க 2 பேரும் பயப்படவே இல்லை. அதுக்காக நம்ம ஹீரோ தான் நம்ம யாங்காக யோசிக்கிறோம். அதுவும் இல்லாமல் அந்த பிக் ப்ரோவும் எதுக்குன்றா சேவெல்லாம் பண்ணி வச்சிட்டா, கிளாத் இந்த மாதிரி போக வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்காப்புல. அப்போ அங்கே பிங்க் ஹேர் பொண்ணு சோபாக்க வந்த அந்த பிங்க் ஹேர் பொண்ணு சொல்கிறான், இது நாட் பேடு தான், இது நல்ல ஐடியா தான், நம்ம பிரச்சனையை தவிர்க்கிறது நல்ல ஐடியா தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கிளாத் போடுறது நல்லா தானே இருக்கு, உங்களுக்கும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிங்க் ஹேர்னு சொல்லும்போது நம்ம சன்னெல்லாம் வந்து பிளஸ் ஆகிறான் நம்ம பிங்க் ஹேர் பொண்ணை பார்த்து. அந்த பொண்ணு சொன்னு ஒத்துக்கிட்டா அப்படின்னு நம்ம பிக் ப்ரோ ஒத்த மறைச்சிட்டு இருக்காப்புல. அப்போ அங்கே நம்ம ஹீரோவும் வந்தான். காய்ஸ் என்ன காய்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம ஹீரோவும் கெத்தா வர ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கான். அப்படியே பிங்க் ஹேர் பொண்ணு சோபாக்கா, ஓ நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம பிங்க் ஹேர் பொண்ணெல்லாம் சன்னு கூட கம்பேர் பண்ணி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ட்ரெஸ்ல அப்படின்னு சொல்லி சன்னை கம்பேர் பண்றாங்க. நம்ம சன்னும் சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா அப்படியே மாலை ஆயிடுச்சு. அவங்களும் அந்த வனங்கண்டிக்கு டோர்னமெண்ட்டுக்காண்டி போறாங்க, அந்த பேண்டிட் யூனியன் டோர்னமெண்ட்டுக்காண்டி நம்ம காய்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டு போறாங்க. அந்த 5 பீக் மவுண்டன்ஸ் உள்ள எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பிக் ப்ரோ எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க உள்ள அவன் பேர் தெரியல காய்ஸ், அதான் அவனும் சொல்றேன். அவன் வந்து சொல்றான், நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிறேன், நீங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா வாங்க, ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றாப்ல. நம்ம யாங்காவும் நம்ம பிக் ப்ரோ கிட்ட ஒன்று சொல்றான். அது என்னன்னா, நம்ம போறது யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம இங்க இருந்து கிளம்புறது யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுன்னா நம்ம 10 எலைட்ஸுக்கு பிரச்சனையா மாறிடும். அதனால நம்ம எந்த மெர்ச்சன்ட் குரூப்புக்கும் ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது, நம்ம யாருக்கிட்டையும் மெர்ச்சன்ட் குரூப்புக்கிட்டே பிரச்சனையை வச்சுக்க கூடாது அப்படி யாங்காக சொல்லிட்டு போறாங்க. அப்ப நம்ம பிக் ப்ரோவும் கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படி நம்ம பிக் ப்ரோ சொல்லியிருக்கும் போது நம்ம யாங்காகவும் ஒரு கேள்வி கேட்கறான். சரி நீங்களே யாரு, நீங்களே எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டா நீ என்ன சொல்லுவ? அதுக்கு நம்ம பிக் ப்ரோ யோசிச்சுட்டே இருக்காப்ல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தா நம்ம பிக் ப்ரோவும் சொல்றாப்ல, சோரியன் டிராகன் ஸ்கூல் டிசபிள்ஸ் நாங்க எனான் ப்ரொவின்ஸ்ல இருக்கோம். இதை கேட்ட மெர்ச்சன்ட் குரூப் லீடரும், நான் சோல் மெர்ச்சன்ட் குரூப் லீடர் ஜோ யாங். இதை கேட்ட பிக் ப்ரோவும், என்ன மெர்ச்சன்ட் குரூப்பா அப்படி யோசிக்கிறாப்ல. அப்ப யானும் நம்ம 2 பேரும் ஒரே இடத்துக்கு தானே போறோம், ஏன் நம்ம 2 பேரும் கம்பெனி பண்ணி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பிக் ப்ரோ எல்லாம் முழிக்கிறாரு. என்ன சொல்ல வரும்போது நம்ம யாங் தான் சொல்றாப்ல, நாங்க ஒரு வேற இடத்துக்கு போறோம், நம்ம 2 பேரும் சேமா போல அப்படின்னு நம்ம யாங்காகவும் சொல்றான். அதை கேட்ட யானும், உங்களுக்கு அப்படி தெரியும் நான் வேற பக்கம் போறேன்னு? அதுக்கு யாங்காகும், வேற பக்கம் இல்லை, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், இங்கே என் கூட வந்தால் நீங்கள் யாருன்னே தெரியாது, மெர்ச்சன்ட் குரூப்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட பிரச்சனையை நாங்கள் எதுக்கு எடுத்துக்கணும் அப்படி யாங்காவும் கேட்குறாப்புல. அப்போ நம்ம மெர்ச்சன்ட் குரூப் லீடர் ஒன்று யோசிக்கிறாப்புல, இவனுங்க இந்த சோரிங் ஸ்கூலில் நான் கேள்வியே பட்டதில்லை, கன்ஃபார்ம் இவனுங்க ஃபேக்கு தான், ஆனால் இவனுங்க ஹாரெல்லாம் பார்த்தா டிசபிள் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட கீ பார்க்குறாப்புல. ஹீரோட கீ பார்த்தா இவனை பார்த்தா இவன் பவர்ஃபுல்லாக இருக்கான், இவன் வந்து அவனை பார்த்துப்பான், எப்படி இருந்தாச்சும் நான் உயிரோட இருந்தே ஆகணும், இவங்கிட்ட காலையே விழுந்தாலும் பரவாயில்ல, நான் உயிரோட இருந்தாங்கன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டு அந்த சோல்ஜர்ஸை பார்க்குறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் ஆல்ரெடி ஸ்ட்ரென்த்தில் இழந்துட்டாங்க. சரி வேற வழி இல்லை, நம்ம பிக் ப்ரோவை பார்த்து நாங்கள் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம், நீங்கள் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோல்டு மூட்டைய கீழே வச்சு அப்படியே மண்டி போட்டுறாப்புல, நீங்க தான் எங்களை இருந்து காப்பாற்றணும், ப்ளீஸ் காப்பாத்துங்க, நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா நான் இதுக்கு மேல ரிவார்ட் தரேன், இது எங்க சோல் மெர்ச்சன்ட் குரூப் மேல சத்தியமா